இன்னைக்கு பேஷண்ட்டு இவ்வளோ நேரம் நம்ம ஷோல்டர் வீல் சைக்கிள்லாம் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன். சரிங்களா? பென் எலக்ட்ரோ பிளேட் எலக்ட்ரோ இல்லை 2 ரப்பர் எலக்ட்ரோ வச்சு பண்ணலாம். இது கை கொஞ்சம் இந்த ஃபுட்ராக போகாமல் இருக்கிறதுக்கு, கைக்கு ரிஸ்டாக போகிறவங்களுக்கு அசைவு கொடுக்கறதுக்கு. மேக்ஸிமம் இயர்லி ஸ்டேஜில் மசில்ஸ் பவர் வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணால் மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். குரூப் மசில் ஸ்ட்ரென்த் பண்ணலாம், இண்டிவிஜுவல் மசில் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த ரிஸ்ட்டு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மெயினாக அந்த மசில்ஸ் கொடுக்குறது. மெயினாக இப்போ நம்ம வீடியோவில் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, மெயினாக சோப் பேஷண்ட்டில் வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்களா, மீடியல் சைடு கையில் இருக்கக்கூடாது. கப்சன் டைட் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் லேட்டரல் சைடு தான் நம்ம எப்படியும் பேஷண்ட் இப்படி தான் பிடிக்கும். சரிங்களா? இது நிறைய காலேஜ் சொல்லி தருவாங்க. பேஷண்ட்டை இப்படி தான் பிடிக்கும். இந்த சைடு பிடிச்சோன்னா இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் பிரச்சனை. சரிங்களா? மெதுவாக பிடிச்சி பண்ணணும். ஃப்ளெக்ஸாஸ் எனர்ஜி, எக்ஸ்டென்சாஸ் எனர்ஜி ஏற்கனவே என் சேனலில் சொல்லியிருப்பேன். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சாஸ் எனர்ஜி கை வந்து ஃபுல்லாக எக்ஸ்டென்ஸ்லேயே இருக்குது. இதுலேயே 3 வகை இருக்குது. சில பேருக்கு கைக்கு மடங்கி இருக்கும். ஃப்ளெக்ஸாஸ் எனர்ஜி, மிக்ஸ்டு எனர்ஜினாலும் இப்படி இருக்கும். கை இதுதான் அம்மாவுக்கு இல்லை, கை நீளமாக இருக்குது. இது ஒரு வகை அந்த பாதிப்பு இருக்குது கைக்கு. அதில் எப்படி எக்ஸ்டென்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து இப்போ நம்ம மெயின் அந்த பிஎன்எஃப் டெக்னிக்கை கூட யூஸ் பண்ணலாம். சினர்ஜி வந்து குறைக்கிறதுக்காக. சினர்ஜிங்கிறது ஒரு அப்நார்மல். பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். ஏதோ பிரெயினில் பாதிப்பு இருக்கிறவங்க சினர்ஜி வரும் கைக்கு மடக்கி போகிறது. ஆனால் இவங்க கை நீண்டிட்டு இருக்குது. அதை இன்னொரு வகைக்கு வச்சுருக்கேன். அதுக்கு என்ன எக்ஸசைஸ் இதை குறைக்கலாம் அப்படின்னா, நல்லா அம்மாவுக்கு கையை நல்லா அப்படி மடக்கி விட்டு மடக்கிறது நல்லா கொடுப்பாங்க. ஏன்னா கை ஃபுல்லாக நீட்டிகிட்டே இருக்கா. அப்போ ஃப்ளெக்ஸாக நம்ம கொண்டு வரதுன்னு இருக்கும். கையை மடக்கி இந்த டெக்னிக், இது ஒரு டெக்னிக் இருக்குது. அவங்க அஸ்டட் எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. கை வச்சுலாம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜென்டலாக ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடணும். அதுமாரி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டென்சிக் மைனஸ் பொசிஷன், இன்டென்சிக் ப்ளஸ் பொசிஷன். அதாவது ரிஸ்ட் இந்த பொசிஷன் வைக்கணும். பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்தே நிறைய பேருக்கு சொல்லி தர முடியாங்க. டவல் கூட சுற்றி இந்த பொசிஷன் வச்சா தான் நம்ம வந்து அவங்களால ஒரு பொருள் எடுத்து எடுக்க முடியும். இப்போ விரல் எடுத்து ஆப்ஷன் வரும்போது இந்த கையை வந்து நல்லா கை பிடிச்சிட்டு ஒரு பொருள் எடுக்கணும். நம்ம படிச்சுட்டு இன்சஃபிஷியன்சி, பேசிவ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னா எடுக்கும்போது நம்ம தப்பாக ட்ரைனிங் கூட அந்த பொருள் எடுக்க முடியாது. அதில் வந்து கரெக்டாக கையை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸ்பாஞ்சு கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம். அடுத்தது கை வந்து சில ஆக்டிவிட்டி ஸ்டிச் பண்ணுறோம். அந்த கையை இப்படி ஒரு பெல்டிங்கில் போட்டு கட்டி இந்த கை வேலை வாங்குவோம். கொஞ்சம் எல்லாம் வந்துச்சுன்னா, ஏன்னா அது வருதுன்னு அதே தான் பண்ணுவாங்க. 3 மாதம் ட்ரைனிங். அதெல்லாம் வந்து மறக்க வச்சுட்டு நம்ம பெல்ட்டை போட்டு விட்டுருவோம் பகலில். இந்த கையில் ட்ரைனிங் கொடுக்கணும். அது அடுத்த ஸ்டெப். கை கொஞ்சம் வந்தோடனே சரிங்களா? இந்தமாதிரி ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணுவோம். இந்த மாதிரி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு ஓவர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஃபிங்கர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பாதிப்பு வந்துடும். மெதுவாக ஜென்டிலாக பண்ணணும். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் தப்பாக பண்ணாதீங்க. சீனியருக்குலாம் கேளுங்க. சரிங்களா? நிறைய காம்ப்ளிகேஷன் ஆகிடுறாங்க. ஸ்பேஸை குறைக்கிறதுக்கு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங், ஐஸ் பண்ணலாம். ஐஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் வந்து கேரிபேரில் போட்டு மசில்ஸ் வலிக்குது, டைட் வந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் லைட் அப்படி மசாஜ் மாதிரி தரலாம். சரிங்களா? இது டைட் இருக்குன்னா இந்த ஏரியாவில் மசாஜ், ஐஸ் கியூப் மசாஜ், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்கு, இதெல்லாம் வந்து ஸ்பேசிட்டி ரெடியூஸ் பண்ணுறது. சரிங்களா? ஒரு அருமையான 2 or 3 டைம்ஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங் வந்து ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, வலிக்கு அதிகமாகிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜென்டிலாக பண்ணணும். சரிங்களா? ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை வந்து அப்பர் செக்மெண்ட் ரோலிங் அப்படிமா. 2 கையை போட்டுட்டு நல்லா இந்த பக்கமும் அப்பர் ட்ரங்க் மட்டும் நல்லா ரோல் பண்ணுறது. சரிங்களா? இதுதான் செக்மெண்ட் ரோலிங்கில் அப்பர் ட்ரங்க். சரிங்களா? ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு, பிரெயின் இன்ஜுரி பேஷண்ட்டு, இது வந்து மேல் இன்ஜுரிஸ் அதெல்லாம் வீணாகவும் இருக்கிறதுக்கு இது அப்பர் ட்ரங்க் ரொட்டேஷன். அவங்களே போட்டு பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணணும்னா காலை பிடிச்சிக்கணும். நல்லா பண்ணுங்க. இதை வந்து அப்பர் ட்ரங்க். கை வந்து நல்லா சோல்பட்ட முதுகெலாம் நல்லா டைட்டெல்லாம் பண்ணுறதுக்கு இது அவங்க டெய்லி அவங்கள பண்ண சொல்லியிருக்கேன். சரி, இந்த பெயிச்சோடனே காலை பண்ணணும் இருக்கீங்க. இப்போது இது இன்னொரு எக்ஸசைஸு சைடில் படுங்கம்மா. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கேப்புலா மொபிலைசேஷன் அண்டு இந்த முக்கியமான ஸ்ட்ரெச்சிங். நிறையா ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு சாஞ்சு நடப்பாங்க பாருங்கள். இது யாருமே சரி பண்ணுறதில்ல. இந்த சதை வந்து பெரிய சதை நம்மளுக்கு இது இடுப்பில் ஆரம்பித்து மேலே போகிற ஒரு மனித உயிர்லேயே வந்து இந்த கீழே ஆரம்பித்து மேலே போகிற சதை இந்த லம்பர் ஃபீட், இந்த செரேட்டஸ் ஆண்டில்ஸ்ன்றாங்க. அது எப்படி லூஸ் பண்ணுறது அப்படின்னா, தோள்பட்டையை நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இலியா ட்ரெஸ்ட்டில் கையை வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வீக்காக மசில் பூரா டைட்டாகி சுருங்கிருக்கும்.
அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணால் அவங்க சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நடக்கும்போது நல்லா நடப்பாங்க. நிறைய பேர் இது பண்ணுறதில்ல. தயவு செய்து இதில் இந்த காலத்து பசங்க பண்ணுங்க. தோள்பட்டை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு, இதுதான் சிரேட்டர் அண்டு எல்லாம் அதான் இந்த ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணுறது சரிங்களா. இலியா கிரஸ்ட்லேருந்து ஆரியம் மேலே போகும்போது இதை வந்து நல்லா தோள்பட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இலியா கிரஸ்ட்டில் வந்து கீழ் நோக்கி ப்ரெஷர் கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். மசில் எலாங்கேஷன் அப்படிம்பாங்க சரிங்களா. ஒரு 20 செகண்டை போயிருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இன்னொரு டைம் பண்ணலாம். இந்த மாதிரி தோல்டை பிடிச்சிட்டு நல்லா இலியா கிரஸ்டில் நல்லா கீழ் நோக்கி டவுன்வர்ட்ஸ் ப்ரெஷர் கொடுத்து அப்படியே மசில் எலாங்கேஷன் பண்ணுறது இது பேர் ஸ்ட்ரெச்சிங் சொல்லலாம். இந்த மசில் டைட்டாக தான் சாஞ்சு நடப்பாங்க, உங்களுக்கு தோள்பட்டையும் பிரச்சனை கொடுக்கும். இதை லூஸ் பண்ணாவே உங்களுக்கு நல்லா அவங்க அன்றைக்கி சொன்னாங்க கீழே வந்து டக்குன்னு எழுந்திரிக்க முடியுது. இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ண எஃபெக்ட் அப்படி அந்த மசில் நல்லா வேலை செஞ்சால் டக்குன்னு நம்ம பெட்லேருந்து கீழே வந்து எனக்கு எழுந்திரிச்சு அப்படின்னாங்க. சரிங்களா, இது பலனை தான் முதுகு கொஞ்சம் நல்லா ஒத்துழைக்கும். அதுமாதிரி தோள்பட்டை ஸ்கேப்புலா மொபிலைசேஷன், இந்த சதையை நம்ம நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டால் தான் அவங்க கை சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இந்த ஸ்கேப்புலாங்கிறது சப்பெலும்பு சைடில் கொடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணிவிடலாம். ஷோல்டரு ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி நீங்களே பண்ணணுமா, நல்லா இடிங்க பின்னாடி அவங்களால பண்ண முடியுது. ஏன்னா எலிமினேஷன் கிராவிட்டி 2 சைடில் கொடுத்து போனால் எகெயின்ஸ் இல்லாமல் இருக்கும். கிராவிட்டி குயிர் இல்லாமல் இது எலிமினேஷன் ஆகும். இன்னும் ஒரு 30 டைம் பண்ணலாம். அடுத்தது ஸ்கேப்லா மூவ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா இதான் ப்ரொட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் சரிங்களா. பேஷண்ட்டாக பண்ணால் நெஞ்சு சுருக்குனா ப்ரொட்ராக்ஷன், நம்ம பண்ணிவிட்டா சரிங்களா இந்த எலிவேஷன் டிப்ரெஷன் பண்ணலாம். அப்டக்ஷன் அடக்ஷன் ஒரு 20 முறை பண்ணிவிடலாம். இதெல்லாம் ஃப்ரீயாக தான் அவங்க சீக்கிரம் கை வரும் சரிங்களா. அதேமாரி நேரம் லோயர் செக்மெண்ட் கிளம்புடுங்கன்னா பிரிட்ஜிங் நல்லா பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சது தான். லோயர் செக்மெண்ட் ரொட்டேஷனுங்கிறது இடுப்பு சாதை டைட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த அவங்களாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கை ரெண்டு முன்னாடி நெஞ்சு மேலே வச்சுக்கணும். ஏன்னா மேல் ட்ரங்க் ஸ்டெபிலைஸாக இருக்கும், கீழ் ட்ரங்க் ரொட்டேஷன் ஆகும் சரிங்களா. இதான் லோயர் செக்மெண்ட் ரெக்டிஃபிகேஷன். ரெசிப்ரோக்கல் இருக்குமா, இந்த பக்கம் திரும்புமா ஒரு பக்கம் அந்த மாதிரி பார்க்கணும், இடுப்பு அந்த மாதிரி திரும்பணும். இந்த ரெசிப்ரோக்கல் ஆல்டர்னேட்டிவ் அப்படிம்பாங்க. அந்த பக்கம் பாருங்க, நீங்கள் அந்த பக்கம் பாருங்க, இது மாற்றி மாற்றி பண்ணுறது. ஒரு பக்கம் அந்த பக்கம் திரும்ப இடுப்பு இந்த பக்கம் திரும்ப சரிங்களா. அதான் ரெசிப்ரோக்கல் ரொம்ப முக்கியமான ட்ரைனிங். ஓகே ஆஃப் பண்ணிட்டு